ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஜூலை 29லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபோக்கஸ்னே கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பிக் பண்ணக்கூடிய ஸ்டாக்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. ஸோ அது என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, குளோபஸ் ஸ்ப்ரிட்ஸ். ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த 50 டேஸ் ஸ்விங் பிக் சீரியஸில் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டாக் இந்த வீக்கில் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருந்தது. குளோபஸ் ஸ்ப்ரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 17%. நெக்ஸ்ட்டு விந்தியா டெலிலிங்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 16.75%. ஜிஹெச்சிஎல் ஒரு 13%. ஸோ நம்ம கொடுத்துருந்ததில் வீடியோவில் கொடுத்துருந்ததில் 3 ஸ்டாக் வந்து இந்த வீக் வந்து பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிருந்தது. ஸோ அது நான் கொடுத்துருந்தது மட்டும் நான் எந்த வீடியோ அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஜூலை 18க்கான ஃபோக்கஸ் இந்த தம்ப்லைன்லேயே நான் எல்லா ஸ்டாக்குக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த 50 டேஸ் ஸ்விங் பிக் எடுத்ததில் எல்லா ஸ்டாக்குக்குமே வந்து தம்ப்லைன்லேயே நான் மென்ஷன் பண்ணி தான் நான் கொடுத்துருந்தேன். ஜூலை 18க்கானது விந்தியா டெலிலிங்க்ஸ் வந்து ஃபோக்கஸ் கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, 16.75%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஹெச்சிஎல். ஸோ இது வந்து ஜூலை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஜூலை 1 வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சிஎல் வந்து கொடுத்துருந்தோம். 13% பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 4th குளோபஸ் ஸ்ப்ரிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது ஜூலை 4th நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக் பர்ஃபெக்டாக இதுவுமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு 17%. மந்த் எண்டுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக் சன் டிவி நெட்வொர்க். ஸோ இது வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். இது நம்ம என்ட்ரி எடுத்திருந்த ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 630 ரூபா. கிட்டத்தட்ட என்ட்ரி ப்ரைஸ் 630. டார்கெட் எதிர்பார்ப்பு வந்து ஒரு 910 ரேஞ்ச் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட்டுக்காக வீக்கெண்டில் ஹோல்டு பண்ண வேணாம். ப்ளஸ் வந்து மார்க்கெட்டும் இப்போ கொஞ்சம் ஒரு வியூ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து நம்ம நியர்பை டார்கெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தோம். சன் டிவி 41.55% வந்து டார்கெட் நம்ம புக் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸுமே நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன், 45%. ஸோ 518 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். 748 ரூபா ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். எதிர்பார்த்துருந்த டார்கெட் 833 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுவுமே நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 ஸ்டாக் மட்டும், இந்த 3 ஸ்டாக்கு வீடியோவில் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. இந்த 2 ஸ்டாக்குமே நான் கொடுத்துருந்தது ஜஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பில் மட்டும் நான் ஒன்ஸ் ஷோ பண்ணிடுறேன். T3 ஸ்விங் ட்ரேடு இது வந்து ப்ரியாரிட்டி குரூப், சரிங்களா? ஸோ இது வந்து நான் டார்கெட் ஹிட் ஆனப்போ ஆகஸ்ட் 2. ஸோ இன்னைக்கு வந்து அதாவது டார்கெட் ஹிட்னு கிடையாது, எக்ஸிட் வந்து இன்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் 41.55% மூடு எக்ஸிட், சரிங்களா? ஸோ இது நான் கொடுத்தது டைரெக்டாக இதை டேக்கில் நான் கிளிக் பண்ணுறேன். ஏப்ரல் 11 வந்து நம்ம கொடுத்துருந்தது, சரிங்களா? சன் டிவி நெட்வொர்க் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் 630 ரேஞ்சு. கரெக்டாக என்ட்ரி ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த சார்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஏப்ரல் 11. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து டார்கெட் ஹிட் ஆனப்போ நம்ம டார்கெட் மீன்ஸ் நம்ம எக்ஸிட் டைமில் அப்டேட் பண்ணியிருந்த சார்ட் ஒரு 45.40% வந்து மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம கொடுத்துருந்தது டிசம்பர் 7 கொடுத்துருந்தோம். மோர் தென் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 மாதத்தோட ஹோல்டிங். 7 மாதத்தோட ஹோல்டிங்கில் தான் நம்ம வந்து இப்போ இந்த ரிட்டர்ன் வந்து புக் பண்ணியிருக்கோம், ஒரு 45.40%. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருந்தப்போ ஷேர் பண்ணியிருந்த சார்ட். ஸோ இதுதான் நம்ம என்ட்ரிக்காக ஷேர் பண்ணியிருந்த சார்ட். வீக்லி டைம் ஃப்ரேம் அனலைசஸ் நான் கொடுத்துருந்தேன். 518 ரேஞ்ச் வந்து நம்மளோட என்ட்ரி, 833 டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸிட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட எக்ஸிட் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு 752 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எக்ஸிட் மென்ஷன் பண்ணிட்டோம், 45%. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் குரூப்பில் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு சில பாயிண்ட் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அது நிறைய பேர் நோட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது தெரியல. எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக பாருங்கள், சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான சஜஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்க வேணாம். ஸோ சம்திங் நம்மளோட சார்ட் என்ன அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் கொடுக்குறது எதுவுமே வந்து ஜஸ்ட் இந்த ப்ரைஸை மென்ஷன் பண்ணி இது பை செல் அப்படின்ட்டு நான் கொடுக்க கிடையாது.
நான் எப்பயுமே ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா அது வித் கிளியரான ஒரு சார்ட்டோட தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதில் வந்து ஒரு சில பாயிண்ட் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ், இது வந்து ஜென்ரல் குரூப். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூலை 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். நாஸ்டாக் 100ஓட சார்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு மார்க் பண்ணியிருந்தோம் 20,562. ஸோ நம்மளோட மார்க்கெட்டை தாண்டி நாஸ்டாக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். பட் சார்ட்டுங்கிறது என்ன, ரெண்டுமே கேண்டில் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், கேண்டில் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நாஸ்டாக்ல நான் அனலைஸ் பண்ணியிருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ அந்த டைமில் நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, மை வியூ நாஸ்டாக் அப் ட்ரெண்ட் ஓவர். இந்த ப்ரைஸ் ரேஞ்சு டச் பண்ணும்போது நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எதுவுமே ஒரு ரிவர்சல் சைன் கூட கிடையாது. பட் இருந்தாலுமே நான் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், நாஸ்டாக்கோட அப் ட்ரெண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஒன்ஸ் லைவாக பார்ப்போம். ஸோ நாஸ்டாக்கோட 100 சார்ட் நம்ம அப்டேட் பண்ண ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, ஸோ இந்த டேட்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஜூலை 10th வந்து நான் சார்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கேண்டிலில் தான் நான் இப்போ கர்சருமே வைக்கிறேன். ஸோ அந்த டே க்ரீனில் பிரிண்ட் ஆனதோட சரி. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஃபாலு கிட்டத்தட்ட ஒரு 10.75%, 10.25% பக்கம் கீழே வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரிவர்சல் வந்து நம்ம முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம குரூப்பில் இன்னும் ஒரு சில பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 2024 மார்ச் மாதம் நான் ஒரு சார்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு வீடியோலையுமே நான் அதை ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ அதை இப்போ நான் அகெயின் ஒன்ஸ் வந்து நான் ஷோ பண்ணுறேன். என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். மார்ச் 12ஆம் தேதி ஓகே, மார்ச் 12ஆம் தேதி நம்ம கொடுத்துருந்த அப்டேட் நிஃப்டி ஸ்மால் கேப் 250யோட இண்டெக்ஸ் சார்ட்டு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டு இருந்தப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து 17,863 ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிஃப்டி ஸ்மால் கேப் 250யோட சார்ட்டு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ 14,200லேருந்து 17,863 ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டு கண்டினியூவாக கீழே விழுந்துட்டு இருக்கும்போது ரிவர்சல் சைன் எதுவுமே இல்லாதப்போ நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தது. ஸோ என்ன மார்க்கெட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். நிஃப்டி ஸ்மால் கேப் 250. ஸோ நம்ம எந்த ரேஞ்சில் மார்க் பண்ணியிருந்தோமோ, சரிங்களா? ஸோ நம்ம வந்து கொடுத்துருந்தது வந்து இந்த ரேஞ்ச். மார்ச் 12ஆம் தேதி வந்து ஈவினிங் டைமில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிட்டில் பிட் சின்ன கேப் வந்து கீழே இருந்தது, அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ அங்கேருந்து நம்ம கொடுத்துருந்த டார்கெட் என்ன, 17,863. ஸோ மார்க்கெட்டு எந்த ரேஞ்சை ரீச் ஆகிட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கு, சரிங்களா? பர்ஃபெக்டாக நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்ச் 17,863 ரீச் ஆன உடனே அந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியல, டச் பண்ண உடனே ஃபாலு. இப்போ அகெயின் ஒரு அட்டம்ப்ட் எடுத்தது. ஸோ அங்கே அகெயின் சஸ்டெயின் பண்ண முடியல, ஃபால். நெக்ஸ்ட்டு அதே டேட்டில் நான் இன்னொரு சார்ட்டுமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா, பிஎஸ்சி 250 ஸ்மால் கேப்போட சார்ட் 5,740லேருந்து 7,373 வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மூமெண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம், என்ன பர்சன்டேஜ் வந்து மூமெண்ட் கொடுத்துருந்தது அப்படிங்கிறது. நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட 25% வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து மூமெண்ட் கொடுத்துருந்தது. ஓகே, பிஎஸ்சி ஸ்மால் கேப்போட சார்ட் வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருந்த ரிவர்சல் ஜோன் இந்த இடத்துல. சரிங்களா? 5,700 ரேஞ்சில் இருந்து நம்ம எதிர்பார்த்திருந்த டார்கெட் 7,393. ஸோ அந்த ரேஞ்ச் இன்னும் ரீச் ஆகலை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. மார்க்கெட் பர்ஃபெக்டாக அந்த ஜோனில் வந்து இப்போ ரிவர்சல் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிடாக மார்க்கெட்டு ஒரு 25% வந்து மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பிஎஸ்சி 250யோட நம்ம சார்ட் வந்து கொடுத்துருந்தது. ஓகேங்களா? ப்ளஸ் இது வந்து எஃப்என்டோவோட குரூப். சரிங்களா? ப்ரியாரிட்டி குரூப்பில் எஃப்என்டோ குரூப் தனியாக இருக்குது. ஸோ எஃப்என்டோ ஸ்விங் ட்ரேடுக்கு தனியாக இருக்குது. கிரிப்டோ அண்ட் கமாடிட்டி வந்து லிட்டில் பிட் இப்போ வந்து ஒரு 6 மந்த்தாக நம்ம அனலைசஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியும். ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு சில சார்ட்டுமே நான் ஜென்ரல் குரூப்லேயுமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சார்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஜூலை மந்தோட எண்டில், அதாவது ஜூலை 25th வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்என்டோ குரூப்பில் நம்ம ஒரு சார்ட் வந்து ஒரு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது என்னென்னா, கமின்ஸ் இந்தியா வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஹெட்ஜ் செட்டப்போட நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 36,752 ரூபா அப்படிங்கிறது தான் வந்து
நம்மளோட கேபிட்டல் வந்து ரெக்வயர்டாக இருந்தது. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா 36,750. பட் ஆனால் அட் ப்ரெசென்ட் நமக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய லாபம் மட்டுமே 42,240 ரூபா. ப்ளஸ் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால என்ன இதில் பெனிஃபிட்னா இன்கேஸ் மார்க்கெட்டு நம்மளோட டைரெக்ஷனில் எப்படி நெகட்டிவாக போனாலுமே 38,700 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கேரண்டீடு ரிட்டர்னாக இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் 99.5% வந்து இந்த செட்டப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டு கமின்ஸ் இந்தியா கிட்டத்தட்ட 8.37% விழுந்திருக்கு. நம்மளோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவாக போகாமல் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. 42,240 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம ஜூலை 25 வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான ஃபோக்கஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிக்னே சொல்லலாம். ஷார்ட் டேர்ம் அல்லது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிக்னே சொல்லலாம். பட் ஆனால் நம்ம இது பிரேக் அவுட் ரேஞ்சில் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுறதுனால பிரேக் அவுட் ரேஞ்சுன்னு சொல்லிட முடியாது. ஆல்ரெடி பிரேக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒரு மைனர் லெவல் சப்ளை ஜோன் வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்க ரீசன்னால இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் இன்னும் அப் மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டாக்கை சொல்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த டிமாண்ட் ஜோன் ஒன்ஸ் சப்ளை வந்து பிரேக் ஆனது அப்படின்னா ஆஃப்டர் தட் அது வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு நல்ல பிக்கப் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஏ பேரலல் சேனல் ஃபார்மேஷன். நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ 2011 ஏப்ரல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக கீப் ஆன் ஒரு ரிவர்சல் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அந்த ரிவர்சல் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து நமக்கான ரெசிஸ்டன்ட். டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கீப் ஆன் சேம் ட்ரெண்ட் லைனில் வந்து ரிவர்சல் கொடுத்துட்ருக்கு. ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேரலல் சேனல் ஃபார்மேஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் இருந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணினேன். ஸோ அது மட்டும் நான் இப்போ அகைன் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த லைன் எதுக்காக அப்படின்னா மார்க்கெட்டு இன் பிட்வீனில். ஸோ நமக்கு பேரலல் சேனல் ஃபார்மேஷனில் பார்க்கும்போது இங்கே ஒரு ரிஜெக்ஷன், நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது. சரிங்களா? பட் ஆனால் இந்த இன் பிட்வீனில் வந்துட்டு ரிவர்சால் ஆன லெவல் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஹிடன் லைன் இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த லைனுமே ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்கும். சரிங்களா? பேட்டர்ன் வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டு 2023 செப்டம்பர்லேயே இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணிருச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நடக்கலை இந்த ஸ்டாக்ல. அதாவது 13 வருஷத்தோட பேட்டர்ன் அப்படின்ற பட்சத்தில் இதோட மூவ்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஜனவரியில் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 78% மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. பட் ஆனால் அதை தாண்டி இன்னும் மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 13 வருஷத்தோட கன்சாலிடேஷன் பிரேக் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் லெவல் சப்ளை ஜோனை பிரேக் பண்ணிட்டு இப்போ ரீடெஸ்ட் ஃபேஸ். ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் டே டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல கைண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ஒரு சப்ளைவாக இருந்த இடம் டிமாண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் அந்த ஜோனில் ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷனுமே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஃபர்தர் அப் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இதில் என்னோட டார்கெட் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை ப்ரைஸை அகைன் ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 312% வந்து நான் இந்த ஸ்டாக்ல 300%க்கு மேலே என்னோட எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ 50 டேஸ் ஸ்விங் பிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செட்டப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் இந்த ஸ்டாக்கை வந்து நேத்தோட வீடியோலேயே நான் கொடுக்காம நான் இன்னைக்கான தனியாக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த ஸ்டாக்கோட நேமை மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ஸோ அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்குக்கான நேம் வந்து நான் மண்டே டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட சைடில் இருந்து. 50 டேஸ் ஸ்விங் பிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து நான் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு 50 லைக் 50 ஸ்விங் ஸ்டாக் பிக் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ 50 லைக் வந்து இந்த வீடியோக்காக நான் எதிர்பார்க்குறேன். ஒன்ஸ் அந்த 50 லைக் கம்ப்ளீட் ஆகும்போது ஸ்டாக்கோட நேம் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் டெலகிராம் சேனலில். ஓகேங்களா? நம்ம அனலைசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 50 நாளுக்கான ஸ்விங் பிக்கு. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த ஒரு தாட் இருந்தாலுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். டெலகிராம் சேனலில்
உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குனாலுமே ரைஸ் பண்ணலாம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரியாரிட்டி குரூப் கேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ப்ரியாரிட்டி குரூப்போட சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஸ்டாக்கு, எஃப்என்டோ, இன்ட்ராடே ஈக்விட்டி, எஃப்என்டோ ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளஸ் இண்டெக்ஸில் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பை.